பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 39-40 வசனங்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை எடுத்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். இயேசு சிலுவை மரத்திலே ஏறி சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள பிதாவின் சித்தத்தை செய்கிற பொழுது அநேகர் அவரை கேவலமாக பேசினார்கள். அநேகர் அவரை பார்த்து சொன்னார்களாம், என்ன சொல்லுகிறார்கள்? தேவாலயத்தையே எடுத்து 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னவனே, உன்னை நீயே இந்த நாளிலே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி அவரை தூஷித்ததை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் நம்மை குறித்தும் இப்படிதான் தூஷணமான காரியங்களை சொல்லுவார்கள். இதோ நாம் பிறருக்கு நாம் ஆலோசனை கொடுக்கும் பொழுதும், அறிவுரைகளை கொடுக்கும் பொழுதும், வேத வசனத்தினுடைய வார்த்தையை சொல்லும் பொழுதும், முதலாவது நீ அற்புதத்தை வாங்கிக்கொள், முதலாவது நீ அடையாளத்தை வாங்கிக்கொள், உன் வாழ்க்கையிலே அதிசயம் ஒன்றும் நடக்கவில்லையே என்று சொல்லி நீ முதலாவது இந்த தேவன் உனக்கு நன்மையானதை செய்யட்டும் என்று சொல்லி அநேகர் நம்மளை தூஷிக்கிறவர்களாக இருக்கலாம். நம்முடைய சிலுவையை பார்த்து, இதோ நம்முடைய அவமானங்கள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சிலுவை, நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை பார்த்து அநேகர் நம்மை கேவலமாக பேசலாம், தூஷிக்கலாம். ஆனால் அந்த தூஷணத்திற்கு நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார். தேவ ஜனமே, இதோ நாம் சொந்த இரட்சகராயிருந்த நம்முடைய தேவனாயிருக்கிற கர்த்தருக்கே இந்த நிலைமை. அவரை பார்த்து சொன்னார்கள், இதோ நீ தேவனுடைய குமாரனை, ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி. அவர்களுக்கு தெரியாது இது பிதாவின் சித்தம் என்று. அவர்களுக்கு தெரியாத 3 நாளிலே இதோ அவர் மகிமை அடைந்தவரா, இதோ பரலோகத்திற்கு புறப்பட போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. இது பிதா சித்தம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இதோ அவர்களுக்கு தெரியாது, இவர் இறந்தால்தான், இவர் மரித்தால்தான் நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் நிவர்த்தியாகும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாது. எனவேதான் தேவ ஜனமே, அவர்கள் இயேசுவை பார்த்து பொல்லாத வார்த்தைகளினால் தூஷித்தார்கள். இன்றைக்கும் உங்களை அநேகர் தூஷிக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை அநேகர் கேவலமாக பேசலாம். அதை பார்த்தெல்லாம் நீங்கள் கலங்காதிருங்கள், அதை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள். மனுஷர்கள் உங்களை தூஷிக்கிறார்கள் என்றால் இதோ ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார் என்று சொல்லி அதை ஆசீர்வாதமாக எண்ணுங்கள். உங்களை தூசிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வதியுங்கள். பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். இவர்கள் சொன்னதினால் தேவன் 3ஆம் நாள் உயிர் தெல்லாமல் செல்லவில்லை, அவர்தான் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். எனவே மனுஷனுடைய இந்த பொல்லாத தூஷணத்திற்கு பயப்படாதபடிக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு நிமிர்ந்து நில்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் பார்த்து அநேகர் உங்களை குறித்து குறை சொல்லலாம். அதற்கெல்லாம் கலங்காதீர்கள். தேவன் கொடுத்த சிலுவை, பிதாவின் சித்தமாகிய சிலுவை அது என் வாழ்க்கையில் இருக்கிறது. இதை நான் மாற்ற முடியாது, இதை அனுபவிக்கத்தான் முடியும். இந்த சிலுவை நான் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பின்பாக செல்வேன் என்று சொல்லி இதோ உங்கள் இருதயம் மகிழ்ச்சி அடையட்டும். நிச்சயம் கர்த்தர் உங்களை மகிமைக்குள் கொண்டு செல்வார். ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, மற்றவர்களுடைய தூஷணத்தை கேட்டு எங்களுடைய அழைப்பை விட்டு நாங்கள் விலகாதபடிக்கு, எங்களுக்கென்று நியமித்த பாதையை விட்டு விலகாதபடிக்கு, உம்முடைய சமூகத்தை இன்னும் அதிகமாய் தேடி எங்கள் அவமானங்களை நாங்கள் பார்க்காதபடிக்கு பிதாவின் சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தூஷணங்கள் அவமானங்களை தள்ளிவிட்டு உம்மையே நோக்கி பார்த்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.